بالرفق وجل ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகிய நம் அனைவரும் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணி ஹாத்தமன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறைநேச செல்வர்களான வழிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய இறுதி பகுதியின் இறுதி ஜும்மாவிலே ஒன்று கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து கிடைத்திருக்கட்டுமாக. ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் சலுகைக்குரிய மாதம் நம்மை கடந்து சென்று விடக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் இருக்குகிறோம். ரமலானை பற்றிய கண்ணோட்டம் எல்லோருக்கும் ஒரே விதமாக இருப்பது கிடையாது. சில நல்லடியார்களுக்கு ரமலான் வரும்பொழுது மிகப்பெரிய ஆர்வத்தோடும் எதிர்பார்ப்போடும் அந்த ரமலானை வரவேற்கின்றோம். அதே சமயத்தில் அந்த ரமலான் நம்மை விட்டு கடந்து செல்லும் பொழுது வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு வகையான துக்கம், வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு வகையான கவலை அவருடைய தொண்டையை அடைப்பதை அந்த நல்லடியார்களிடத்தில் நாம் பார்க்கின்றோம். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், ரமலான் மாதம் வருகிறது என்று சொன்னால் அதனை சடையோடு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நம்மில் இருக்கிறார்கள். ரமலான் வந்து விட்டது, இனி பழைய மாதிரி இருக்க முடியாது, ஏன்னா நோம்புடைய மாசத்துல ரொம்ப அப்படி இப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எப்படா இந்த மாதம் போகும் என்ற நிலைமையில் மனநிலையில் உள்ளவர்கள் நம்மிடத்திலே உண்டு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதில் முதல் வகையை சார்ந்த ஆர்வத்தோடு ரமலானை இபாதத்திற்காக நன்மைக்காக எதிர்பார்க்கக்கூடிய மக்களாகவும் அந்த ரமலான் நம்மை விட்டு கடந்து செல்லும் பொழுது ஒரு மனபாரம், விட்டால் அழுது விடுவோம் என்று சொல்லும் அளவிற்கு உண்டான மனநிலையில் உள்ள மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்விடையார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது, யா ரசூலுல்லாஹ், அமல்களில் சிறந்தது எது என்று கேட்கப்பட்டது. அப்ப நம்ம நினைக்கிறோம் அமல்கள்ல சிறந்ததுன்னு சொன்னா அதிகமான அமல் செய்யறது, அதிகமான தான தர்மங்கள் பண்றது, அதிகமா குர்ஆன் ஓதுறது, இந்த மாதிரி எதை அதிகம் 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 சொல்லி செய்யறோமோ அதுதான் சிறந்ததுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொல்றாங்க? உங்களுடைய அமல்
குறைவாக இருந்தாலும் அது நிரந்தரமாக உங்களிடத்தில் இருக்குமாறு நீங்கள் பார்த்துக் கொள்வீர்களாயின் அதுதான் அமல்களிலே சிறந்தது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். ஆம், நம்முடைய அமல்கள் நிறைய இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல, குறைவாக இருந்தாலே போதுமானதுதான். ஆனா அந்த குறைவான அமல் கூட சந்தர்ப்பத்திற்காக செய்யக்கூடிய அமல்களாக ஆகிவிடக்கூடாது. எப்படி? நம்மிடத்தில் ஒருவர் எப்போதாவது தன்னுடைய காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக நம்மளுக்கு போன் பண்ணி என்ன கேட்கிறாரு, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இவரின் மீது இருக்கக்கூடிய விருப்பை விட அவ்வப்போது சும்மா போன் பேசுவாரு, சும்மா எங்க பார்த்தா சிரிப்பாரு, நல்லா இருக்கீங்களா, பிசினஸ் எப்படி இருக்குன்னு கேட்பாரு. எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத நிலைமையில அவர் எப்பொழுது பார்த்தாலும் என்ன செய்வார், சகஜமா நம்மகிட்ட பேசிக்கிடுவார். இவர் மீது நமக்கு விருப்பம் அதிகமாக இருக்குமா, அல்லது ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும் நமக்கு போன் பண்ணி என்னப்பா என்ன ஆச்சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசுறாரு, அவர் மீது நமக்கு விருப்பம் அதிகமாக இருக்குமா? நிச்சயமாக காரியத்திற்கு மட்டும் பேசக்கூடியவர்களை நாம் ஒருபொழுதும் நேசிக்கவே மாட்டோம். இதே போல்தான் அல்லாஹ்வும் கிட்டத்தட்ட ரமலான் மாதத்தில் மட்டும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதும் கிடையாது. அல்லாஹ் இந்த நோன்பு நமக்கு எதற்காக கடமையாக்கினான் என்று குர்ஆனில் சொல்லும் பொழுது, இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கியதற்கு உண்டான நோக்கம், காரணம், அல்லாஹ்வுடைய பிளான் என்னன்னு சொன்னா, முழுக்க முழுக்க நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். எப்பொழுது ஒரு அடியானுக்கு இறையச்சம் வந்து விடுகிறதோ, இறையச்சம் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே நாம் சில பேடுதல்களை மேற்கொள்கின்றோம். பொய் பேசி வியாபாரம் பண்ணக்கூடியவர் கூட ரமலான் வந்து விட்டது என்று சொன்னால் அவருடைய பொய்யை குறைத்துக் கொள்கிறார், நாவை பாதுகாத்துக் கொள்கிறார். மது அருந்து பழக்கமுடையவர் கூட அந்த ஒரு மாத காலம் தன்னுடைய இந்த பழக்கத்தை அப்படியே நல்ல மாசத்துல, புனிதமான மாசத்துல ஹராம செய்யக்கூடாது சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஏடா கூடமா பேசக்கூடியவர் கூட நோம்பு மாசமா இருக்குன்னு பாக்குறேன் அப்படின்ட்டு போறாரு. அப்போ இந்த ஒரு வார காலம் இது போன்ற பழக்க வழக்கங்களை விட்டு தவிர்த்திருக்க முடியும் என்று சொன்னால், முடிந்ததா இல்லையா? முடிந்தது. முடியும் என்று சொன்னால் நம்மால் தொடர்ந்து அவ்வாறு இருக்க முடியுமா முடியாதா என்பதை நாம் தான் முடிவு செய்வோம். நிச்சயமாக முடியும் தான். அப்போ ரமலானுடைய காலத்தை மட்டும் அல்லாஹ்வை கூட்டமாக வந்து கும்பலா வந்து தொழுகின்ற இடம், இந்த இரு இல்லங்கள் ரமலான் ஈருளுக்கு பிறகு எப்பேற்பட்ட நிலைமையாய் வருகிறது? அதற்கு மீண்டும் அதே 2 சப்பகள் 3 சப்பகள். அன்பிற்குரிய குடும்பத்தில் சட்டப்பவாத இபாதத்துகளுக்கு இஸ்லாத்தில் எந்த மதிப்பும் இல்லை என்று நான் சொல்றேன். சந்தர்ப்பத்திற்காக வளரக்கூடிய ஒரு வழக்கத்திற்கு நம்மிடத்தில் எந்த ஒரு முக்கியத்துவம் நாம் கொடுப்பதில்லையோ, அதே போல அல்லாஹ்வும் சந்தர்ப்பத்திற்காக அந்த ரமலான் வந்துவிட்டால் ஒரு விதமான நினைப்போடு தொடர்ந்து அந்த ஈடுபட்டு தொழுகைக்கு பிறகு இவர் தன்னுடைய பழைய நிலைமைக்கு ஆளாகிறார் என்று சொன்னால் இது எது போல தெரியுமா? ஒருவருடைய ஆணையிலே ஒரு விதமான நஜீஸ் அசுத்தப்பட்டு விட்டது, நல்லா பட்டுச்சு, நிறையவே பட்டுச்சு. அந்த ஆணையை கருவி நல்லா சுத்தம் பண்ணி அந்த நஜீஸை கூட நீக்கி நல்ல வெட்டார ஊற்றி நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணி அதுக்கு நறுமணமா எடுத்துட்டு போட்டு நல்ல ஆணையா ஆக்கி மறுபடியும் போட வச்சாச்சு. போட்டிருக்கிற அவரு மறுபடியும் போய் அதே நஜீஸ் எடுத்து வேற தடவைக்கிறாரு. இது மாதிரிதான் ஒருவர் ரமலானின் பொழுது தன்னை சுத்தமாக, தன்னை பரிசுத்தவானாக, தன்னை யோக்கியவானாக, எதிர்க்கப்படுவதை போல வாழ்ந்துவிட்டு ரமலான் முடிந்ததற்கு பிறகு இவர் மீண்டும் தமிழில் சொல்வார்கள் பழைய கொடுக்க அளவை தேவை என்று. அந்த பழமொழி போல இவர் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைமையே திரும்பி செய்கிறார்கள் என்று கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட இந்த நஜீஸை எவர் தன்னுடைய ஆணையை மீண்டும் கலந்து கொள்வாரோ, இந்த அசுத்தத்தை எவர் தன்னுடைய ஆணையை மீண்டும் பூசிக் கொள்வாரோ அவரை பார்த்து இந்த உடம்பு என்று சொல்லும் பைத்தியக்காரா என்று சொல்லும். அது போன்ற பைத்தியக்காரராக மாறிவிடக்கூடாது. அறிவாளிகளாக, புத்திசாலிகளாக,
நீளமான தூங்கல். அந்த நீளமான தூங்கலை வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? சிக்கெடுத்து எண்ணெய் தடவி நல்ல முறையில் சீவி அந்த சடை அப்படி அழகாக பின்னி கடைசியில் நல்லா எல்லா போட்டு கட்டி ஜோடி கட்டது ஜோடிச்சு இப்ப எல்லாம் வேற முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது கண்ணில பார்த்துட்டா முடிஞ்சா நல்லா இருக்கா போக அப்படின்னு அந்த பெண்மணி தன்னுடைய கூதலை எல்லாம் அழைத்து விட்டு கலைத்து விட்டு ஒரு அழைப்பு நீந்தால் அந்த பிள்ளைக்கு சொல்லுவோம் வைத்தியக்கார பெண்மணி என்று சொல்லுவோம். இவளுக்கு பிடித்து விட்டது என்று சொல்லுவோம். இதுவாக பக்குவமாக பேசுகிறார்கள். வியாபாரத்தில் ஒழுக்கம், பார்வையில் ஒழுக்கம், பேச்சில் ஒழுக்கம், தொழுகையில் நிரந்தரமான ஒரு உருவாகம், இந்த தொழுகை விடாத ஒரு சூழல் இப்படியெல்லாம் இருந்து சபையை முங்கி கொடுத்ததுக்கு பிறகு அந்த சபையில் அவருக்கு தலைமை மூலமா ஒரு பொம்பளை போனா அது எவ்வளவு வைத்தியக்கார பொம்பளையோ அது மாதிரி ரமணான் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு ஒருவர் மாறிவிடுகிறாரே அதுதான் என்பதாக சொல்லப்படுகிறது. நல்லா பாதுகாப்பான நம்முடைய அமர்கள் ஒரு அமர்வை தொடர்ந்து அடுத்தடுத்த அமர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் முந்தைய அமர்கள் அல்லாவிடத்தில் கவனாக்கப்பட்டு விட்டதற்கு என்பதற்கு ஒரு அடையாளம் என்பதாக சொல்வார். அமல் முடிச்சுட்டு போயிடாம ஒரு சீசன் ஒரு சரியான ஒரு சீசனை மட்டும் அனுபவிச்சுட்டு போறது அது ஒரு நல்ல ஒரு அடையாளம் அல்ல. நல்ல ஒரு சீசனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல என்ன அர்த்தம்? அந்த சீசனை பயன்படுத்தி அப்படியே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கோப்போ அதான் சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்தில் மட்டும் சீசனுக்கு தன்னை அந்த சலுகையை பயன்படுத்தி விட்டு அதற்கு பிறகு அதிலிருந்து ஒரு மாறிவிடுகிறார் என்று சொன்னால் இவருடைய நிலையை பற்றி என்ன சொல்வது? இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளை இப்படிப்பட்ட காரியக்காரர்களை அல்லாஹ் ஒருபோதும் பேசிக்கொள்ள கிடையாது. இது இன்னொரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தின் பொழுது அதற்கு பின்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை அமர்த்தி செல்கிறார்கள். எப்பொழுதுமே பயணத்தின் பொழுது யாரையாவது அழைத்து சென்று நாயகத்தினுடைய வழக்கம் ஒரு இருவரும் வாகனத்தில் ஏற்றுக் கொள்வார்கள். அவ்வாறு அழைத்து செல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள் சிறந்தது எது என்று உங்களுக்கு தெரியுமா? யார் சொல்லுவாங்க? அல்லாஹ் ரசூல் தான் இருக்கிறது சொன்னார்கள். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நல்ல முறையில் அமல் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு திடீரென்று நோய்வாய்ப்பட்டு அமல் செய்ய முடியாமல் படுக்கையில் கிடந்து விட்டார். இப்ப அந்த மனிதனுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறார் தெரியுமா? படுக்கையில் கிடந்து அவருக்கு ஆரோக்கியமாக இருக்கும் போது எப்படி இதை வழக்கத்தின் விஷயத்திலும் அல்லாஹ் அஞ்சு விஷயத்திலும் வேறுதாக ஒழுக்கமாக எதேச்சோடு வாழ்ந்தாலோ அவருக்கு படுக்கையில் கிடந்தாலும் அதே அவரை செய்த கூலி அவருக்கு அல்லாஹ் தருகிறார். நல்லா கவனிக்கணும். ரமலானுடைய காலத்தில் நாம் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார். நாம் அதை தொடர்ந்து அமல்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவர் ரமலான் செஞ்ச அளவுக்கு அமல் இருக்கணும்னா அவன் போன படிக்க செய்யணுமா? அப்படிலாம் நினைக்கிறாங்க. அவ்வளவுதான் நம்ம என்ன செய்யறது? மார்க்கம் கட்டாயப்படுத்தல, கஷ்டப்படுத்தல. நீங்க சலுகை இருந்தோம், சரி சாப்பிட்டோம், தரட்டு தொழுதோம், ரமலானுக்கு பிறகு தரட்டு தொழுகிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் பஞ்சருடைய தொழிலுக்காக என்ன செய்யுங்க, வந்து சேருங்க. 20 நிமிஷம் தொழுகை 20 பேருக்கு 1 மணி நேரம் செஞ்சோம், ஜமாத்தோடு நின்று தொழுதோம். நீங்க அப்படி 1 மணி நேரம் பள்ளியில உட்கார்ந்து 20 பேருக்கு தொழுக வேண்டாம்டா. அட்லீஸ்ட் என்ன செய்யுங்க, இஷாவுடைய தொழுகையாவது ஜமாத்தோடு தொழுகை பள்ளியோடு ஓடி வாருங்க. பள்ளிக்கு முன்பாக எந்திரிச்சு தரட்டு தொழுகை வளமையாக வந்துருச்சு. அது கூட சிறப்பு எதுவும் இல்லை. எல்லாரும் தொழுகைக்கு நான் பெண்களாக இருக்கிறேன், பெண்களாக போறேன் அப்படின்னு சொல்லி அதோட சிறப்பான செய்கிறது எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் ரமலானுக்கு பிறகு பச்சால்
முடிஞ்சிச்சுன்னா தப்பி போயிடும், ஷேர் பண்ணிடுவோம், ஒரு ஒருத்தரும் பள்ளிக்கு வர கிடையாது. அப்படின்னு இல்லாத ஒரு நிலைமைக்கு நாம் நம்மை ஒரு சிரமமான மனிதனுக்கு நம்ம ஆளாகிறோம். ஏன்னு சொன்னால் நாம் இன்றைய தினம் நம்மிடத்திலிருந்து விடைபெற்று செல்வது ரமலான் மாதம் மட்டுமே. நம்மிடத்திலிருந்து விடைபெற்று செல்வது ரமலான் மாதம் மட்டுமே. நம்ம இதை கொஞ்சம் சொல்ல விடைபெற்று போயிட்டு வரேன், அடுத்த வருஷம் வரேன் போகக்கூடாது. அப்ப ரமலானை மட்டும்தான் வலியுறுத்தி வைக்க வேண்டும் தவிர நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய வளங்களை சேர்த்து செல்லக்கூடாது, அனுப்பி விடக்கூடாது. அதான் பாதுகாப்பாக. அப்போ ஒருவருக்கு அல்லாஹ் வந்தாரா செய்யாத சமயத்திலும் அல்லாஹ் வந்தாரா அவருக்கு கூலி தருகிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் முந்தைய காலகட்டத்தில் என்ன இருந்திருக்க வேண்டும், அந்த நற்செயல் நல்லவர்கள் இருந்திருக்க வேண்டும். குர்ஆனில் 2 சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த 2 நிகழ்ச்சிகளும் 2 சம்பவங்களும் ஒரே அமைப்பை சார்ந்த ஒரே பெற்றவை சார்ந்த விஷயம். என்ன விஷயம்? ரெண்டுமே கடலில் நடந்த நிகழ்வுகள். ஒன்று எது தெரியுமா? ஒன்று கடலில் 3 இருளுக்கு அப்பால் நடந்த ஒரு நிகழ்வு. அதான் சொல்றோம். 3 இருள் ஃபர்ஸ்ட் இரவுடைய இருள், இரண்டாவது ஒரு கடலுடைய ஆழ்பகுதியுடைய இருள், மூன்றாவது ஒரு வயிற்றினுடைய இருள். இந்த 3 இருளுக்கு அப்பால் இருந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது ஏதோ யூனுஸ் நபி அல்லாஹ் பத்தியே நினைக்காம, அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாம ஒரு கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் சொன்ன வார்த்தை அல்ல. அவர்கள் ஒரு நபி, அவர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பல கவலைகள் பணிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பல காரியங்களை செய்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய குரல் தான் வீண் பயிற்சியிலே தான் செய்துவிட்ட அந்த சிறிய தவறை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செய்துவிட்டேன் என்ற குரலோடு என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே போய்விடுகிறார்கள். இப்போ மலக்குமார்கள் இந்த குரலை பலரோடு கேட்டுக்கொண்டு இது புதுசா வந்த குரல் இல்லையே, ஆனால் இந்த குரல் மறுக்கு இடம்தான் வேறுபட்டு இருக்கிறது தவிர இந்த குரல் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு குரலாக இருக்கிறது என்று மலக்குமார்கள் பேசிக் கொண்டார்கள். அப்படி என்ன அர்த்தம்? பரிச்சயமான பழக்கப்பட்ட ஒரு குரல் என்றால் என்ன அர்த்தம்? அவர் இந்த கஷ்டத்தில் கொள்ளப்பட்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லவில்லை. இந்த கஷ்டத்தில் சிக்குவதற்கு முன்பாகவும் அவர் அல்லாஹ்வை என்ன செய்து கொண்டிருந்தார்? நினைத்தவராக பார்த்தார். மலக்குமார்களுக்கு இந்த துஆ, இந்த வார்த்தை, இந்த சத்தம் ஒரு புதிதான சத்தமாக அல்ல வழங்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய அதிகமாக இவர் வேண்டி வேண்டி வார்த்தைகளை சொல்லிய ஒருவர். அப்படி மலக்குமார்கள் செய்றாங்க, அல்லாஹ் நமக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அல்லாஹ் வந்து செய்யறான், இதெல்லாம் அறிந்தவராக இருக்கிறோம். அல்லாஹ் தான் மீன் வீழ்ச்சியிலிருந்து வெளியாகிறான். நல்லா கவனிக்கணும். இதை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடலில் நடந்த ஒரு நிகழ்வு. அதே கடல்ல இன்னொருத்தருக்கு ஒன்று நடந்துச்சு. யாருக்கு? ஃபிரௌனுக்கு அந்த கடல் நடந்தப்போ ஃபிரௌனுடைய கடைசி வினாடி எப்படி கண்டுச்சு தெரியுமா? அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நம்ம இவ்வளவு நாள் இருக்கிற அசத்தியத்துல நிச்சயமா மூசா சொன்ன அந்த ரப்பு தான் சத்தியமான ரப்பு என்ற நிலைமைக்கு உணர்ந்து என்ன செய்யலாம்? அந்த கடல்ல மூழ்கும் பொழுது வாயை திறந்து லா இலாஹ இல்லா அப்படின்னு சொல்லும் போது மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்போதான் அவனுக்கு தெரியுதா, இப்போதான் அவனுக்கு புரியுதா என்பதாக சொல்லி இந்த குரல் புதுசா இருக்கிறப்பா, இத்தனை நாள் நீ பேசிய தொழில் வேற, நீ பேசிய வார்த்தை வேற, நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். நீ இன்னைக்கு தான் மூசாவுடைய அப்படியேமா கொள்ற மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாரு. அவன் வாயில மண்ணு கொண்டு போய் அடைச்சி சொல்ல விடாம எங்கே சொன்னாலும் சொல்லிடுவானோ. நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமல் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய தொடர் இருக்க வேண்டும். தொடர்பு இருந்தால்தான் நம்முடைய எல்லா
வாழ்க்கையை எதை பேசினார், எதை பார்த்தார், அல்லாஹ்வுடைய சிந்தனைகளுடைய பேச்சும் செயல் அமைகிறது. இருக்கிற கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தை எப்படி அல்லாஹ் அவரை விட்டு கடந்து செல்ல வேண்டும், கடந்து செல்ல வைப்பான். ஆனால் அதே சந்தர்ப்பத்திலே திடீர்னு ஒரு கஷ்டம் வந்து வருது, கவலையில் ஒரு ஊதியத்தில் தொகை போட்டு பரிமாற்றத்தை அறிவிக்கிறவருக்கு அல்லாஹ் பலமாக மாட்டான். இவ்வளவு வருது, இவனுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க இல்லையா, இது அடக்காய மாட்டானா? அவனுடைய காலகட்டத்தில் நாம் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதியானதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் ரமலானை தொடர்ந்து நம்மிடத்தில் அமல்கள் நிறைவேற்றிருக்க வேண்டும். ரமலானுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று சொன்னால் ரமலானில் நாம் செய்த எல்லா செயல்களுக்கும் நடிப்பு என்ற ஒரு வார்த்தையை தான் சொல்ல முடியும். அது இஸ்லாசாக இறையச்சொல்லோடு உள்ளார்ந்த ஒரு செயலாக, ஒரு அமலாக எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. அல்லாஹ் அப்பேற்பட்ட கூட்டத்தை விட்டால் நம் அனைவரையும் பாதுகாப்பாக. ரமலானுக்கு பிறகு தொடர்ந்து, ஏன்னா ரமலானுக்கு வரும் அதே ரமலானுக்கு வரும் அதே பள்ளிவாசல், ரமலான் என்ன அமர்வு செஞ்சு வந்தோமோ அது ரமலானுக்கு பிறகு, ரமலானுக்கு பிறகும் அல்லாஹ் இருக்கிறார். ஏன்னா நம்ம வணங்கியது ரமலானியா அல்லது நம்முடைய ரப்பையா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரமலானை மட்டும் வணங்கிய ரமலானிகளாக மாறிவிடக்கூடாது. ரப்பை வணங்கக்கூடிய ரப்பை சார்ந்தவர்களாகி ரப்பானிகளாக நாம் இருக்க வேண்டும் தவிர ரமலானிகளாக நாம் இருக்க வேண்டும் சொன்னால் அதில் வெற்றிக்கு வாய்ப்பில்லை என்றால் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் வெற்றிக்குரிய ஒரு பாதை என்று சொன்னால் அதை நாம் ரமலானுக்கு பிறகு ரப்பானிகளாக ரப்பை சார்ந்தவர்களாக நாம் வாழும் காலம் இல்லை. ஏன்னா நமக்கு அதான் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுடைய இறுதி வரை நீங்க வளருங்க. இறுதி வரை உங்களுக்கு உறுதியாக மவுத்து வருவதை மாநிலம் நல்லா கவனிச்சுக்கோங்க. சிறு துளி பெருவெள்ளம், அதான் நாம் தமிழ் சொல்றோம், சிறு துளி பெருவெள்ளம். இந்த ஓட்டப்பந்தயம் முயலும் ஆமையும் இதுல முயல நம்ம பாஸ்டா ஓடுவோமே, எல்லாம் ஒரு சில பேர் படிச்சுக்கிறோம், பாஸ்டா ஓடுவோமே அப்படி சொல்லி கொஞ்சம் தூரம் ஓடி போய் அப்படி. ஆனா ஆமை என்ன செய்யல, நம்ம நடக்கிற முயல் மாதிரி பாஸ்டா நடக்க கிடையாது. அப்படி நடக்கும். அதனால நம்ம விடாமுயற்சியும் விடாமுயற்சியை நடந்துகிட்டே இருந்துச்சு. கடைசி முயல் செஞ்சுட்டா ஆமை செஞ்சுட்டா அப்படிங்கிற அந்த நீர் கதையில ஆமை ஜெயிச்ச மாதிரி ஒரு ஆமையாக நம்முடைய அமல்கள் இருந்தாலும் பரவாயில்லை, தொழிலாக நம்முடைய அமல்கள் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நிரந்தரமான அமலாக இருக்க வேண்டும். ஒரு நிரந்தரமான ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கின்றார். அதற்கு எவ்வளவு தியாகத்தை செய்து இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை ஒதுக்கிக் கொண்டதற்கு என்ன காரணம்? அவர்கள் பூர்வத்தில் இருக்கும்போது சொர்க்கலோகத்தில் அவருடைய காலை ஓசை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் அறிவுக்கு இவன் அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க?
அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பை நிச்சயமாக தருவார். இது போன்று பல மனங்களை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையை அனைவருக்கும் தந்திருக்கிறார்கள். அதுபோல குறிப்பாக இந்த ரமலானுடைய சமயத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ் ஒன்றுக்கு 10 என்ற நன்மையை தரக்கூடிய ஒரு மாதம். அதெல்லாம் மற்ற மாதங்களில் செய்யறதை விட சகாத்துக்கள் சதகாக்கள் அதிகமாக செய்யணும். இந்த ஒன்றுக்கு 10 அப்ப 30 நோம்பு வச்சிருக்கிறோம். அப்ப எத்தனை நோம்பு வச்சிருக்கீங்க? 300 நோம்பு வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, 30 நோம்பு வச்ச நமக்கு அதுக்கு ஒரு 6 நோம்புங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சவால் மாதத்துடைய 6 நோம்பு. அந்த 6 நோம்பு வச்சா 2 விதமான கருத்து. காலம் ஃபுல்லா நோம்பு வச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு கருத்து வருடம் முழுக்க நோம்பு வச்ச. அதனால இந்த 6 நோம்புடைய விஷயத்திலும் மக்கள் வேண்டுதலாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை எச்சரிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பாவத்துக்கு உலகில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எல்லா வசதிகளும் ரமலானுடைய கடைசி பத்திலே அல்லாஹ்வுடைய இல்லத்திலே இருந்து ஏழையாக ஒரு உன்னதமான உயர்தரமான எல்லாரும் செய்ய முடியாத ஒரு அமலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஏழையாக இருந்த அன்பர்களுக்கும் அந்த சாலையான நல்லடியார்களுக்கும் இந்த நல்ல தருணத்திலே ஒட்டுமொத்த ஜமாஅத்தினர் சார்பாக நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். நீங்கள் இருந்து ஏழைக்காக உங்களுக்காக மட்டுமல்ல, எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இருந்த ஒரு அமல் அல்லாஹ்வுடைய அமலை எல்லாம் தமிழ்ச்சிவானாங்க. இந்த அமலை அல்லாஹ்வால் புரிந்து கொள்வானாங்க. இந்த அமல்கள் மூலமாக அல்லாஹ்விடத்தில் எதையெல்லாம் கவலையோடு தேவையோடு அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். அது உங்கள் தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும், அது இந்த உம்மத்தை ஜமாஅத்தை சார்ந்த விஷயமாக இருந்தாலும், அந்த அத்தனை துவாவை அல்லாஹ்வால் கபூல் செய்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நிச்சயமாக இந்த கடைசி 10 நாள் முழுக்க இறைவனிடத்தில் இருந்த ஒரே காரணத்திற்காக கொஞ்சம் கூட விசுகடிக்காமல் உத்தரவாதம் கொடுக்கிறார். அவர்கள் லைலத்துல் இரவை பெற்றுக் கொண்டவர்கள் என்று சொல்லலாம். நாம் அப்படி அல்ல. பெற்றிருக்கலாம், அவரம் பெற்றிருக்கலாம், வீட்டில் வந்திருக்கலாம், வீட்டில் தூங்கி இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உலக பேச்சுக்கள் எதுவும் இல்லாமல் இறைவனிடத்தில் இருந்து கொண்ட அவர்கள் தூங்கி இருக்காங்க. எப்படி இறைவனுக்காக இருக்கும்போது இறைவனிடத்தில் உனக்காக எண்ணத்தோடு அவர்கள் தூங்கியவர்களாக இருக்கிறார்கள். உங்க அளவுக்கு இல்லை. எப்ப பார்த்தாலும் முடிச்சுதான் பேசுறாங்க, தொழில் இருக்கிறாங்க, ஓரை இருக்கிறாங்க, திக்கில் இருக்கிறாங்க, சுபஹானல்லாஹ். அதிலும் ஒரு நல்ல பதத்தை பார்க்கறாங்க, ஒரு அனுபவசாலிகளாக பெரியவர்களா இருக்கிறாங்க. இவங்க மாதிரி இருக்கும்போது நம்ம மாதிரி கொஞ்சம் ஷார்ப் இருந்தோம் சொல்லணும், கொஞ்சம் பக்குவம் பேடணும் கிடைக்கிறது அதிகமான வாய்ப்பு. அவங்க இவங்கெல்லாம் இருந்து அந்த லைஃப்ல என்ன செஞ்சாங்க, முழுசா இருந்துட்டாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அவர்கள் அமல்களை கவர் செய்வாங்க. அந்த லைஃப்ல பெற்றுக் கொண்ட அந்த தற்காலிகளை அவர்கள் மூலமாக அல்லாஹ் முழு உலகத்திற்கும் முழு உலகத்திற்கும் இந்த மாதிரிகளுடன் அல்லாஹ் தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் காலங்களில் இது போன்ற ஈடுபட்ட அமல்களை செய்யக்கூடிய மக்களாக அனைவரும் கவர் செய்வாங்க. அல்லாஹ் செய்யக்கூடிய இந்த ரமலான் மாதத்துடைய கடைசி ஜும்மா, கடைசி நாள் 30வது நோன்பு. இந்த 30வது நோன்பை நோக்கத்திற்குரிய அனைவருடைய ஆஜத்துக்களை நிறைவேற்றுவதோடு இந்த ஒரு மாத காலம் செய்த எல்லா அமல்களும் அல்லாஹ் செய்வாங்க. தனியாக தெரியாமல் செய்து பாவனையெல்லாம் நல்லா முன்னிப்பாங்க. வரும் காலங்களில் இறைச்சமுடைய மக்களாக நம்மை வாழ செய்வாங்க. வரும் காலங்களில் தொழிலை மீறி தொடர்புடைய மக்களாக மாறுவாங்க. இன்றைய தினம் இந்த பள்ளி மூலம் நிறைவேற்றுவதற்காக சும்மாவையான நோன்புடைய காலகட்டம். ஆனால் நாளை ஈதுடைய நாள், நாளை மதியானம் லோகருடைய நாள். லோகருடைய கொள்கையில சும்மாவும் கூட்டம் இல்லாதான் நம்மளால இருந்துச்சு இல்லையா, மற்ற லோகருடைய நாள்ல அந்த அளவுக்கு ஒரு பேருந்தாக பள்ளிகளுக்கு விரைந்து தொடர்புடைய மக்களாக மாறுவாங்க. யாருக்கு அமர்ந்து தொடர்ந்து சேர்ந்த அவர்களாக ஆகிவிடாத ரஹ்மானே, நீங்கள் பலகீனப்பட்டவர்களாக ஆகிவிடாத ரஹ்மானே, நீங்கள் பலகீனமானவர்கள் தான். அவ்வப்போது இது போன்று கிடைக்கக்கூடிய செய்திகளை எப்படி உள்ளத்திற்கு பூஸ்டாக்கி ஒரு உண்மைகளை கொடுக்க